புடாபெஸ்ட் வந்து நைட் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து இவ்வளோ லைவ்லியாக இருக்கும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லேட் நைட்டுக்கு வந்து உங்களுக்கு காட்டணும்னே வந்து லேட் நைட்டு 10 o'clock வந்து லாஸ்ட்டு க்ரூஸ் இருந்தது. ஸோ அந்த க்ரூஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த க்ரூஸோட வீல் சுற்றுறது வந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சுற்றுதுன்ட்டு. தான் வந்து இந்த க்ரூஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து உங்களுக்கு வந்து புடாபெஸ்ட் வந்து நைட்டு வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங்ஸில் அந்த ரிவரோடு பார்க்கும்போது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த நைட் வியூ வந்து காட்டிடலாமா உங்களுக்கு? இப்போ பாருங்கள். நம்ம வந்து சும்மா வந்து இங்கேருந்து மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. நான் வந்து லேட் நைட்டுக்கு வந்து உங்களுக்கு காட்டணும்னே வந்து லேட் நைட்டு 10 o'clock வந்து லாஸ்ட்டு க்ரூஸ் இருந்தது. ஸோ அந்த க்ரூஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ 10 o'clock வந்து அந்த ஏன்னா வந்து இப்போ யூரோப்பில் வந்து சம்மருங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து டே லைட் போகிறக்கே வந்து ஒரு 9-9:30 ஆகிடும். ஸோ 10 o'clock இருக்கும் போது தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த டார்க் ஸ்கை அந்த லைட்டிங்ஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ அதனாலே வந்து லேட் லாஸ்ட்டு க்ரூஸ் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம க்ரூஸில் போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் புடாபெஸ்ட்டை வந்து அந்த நைட் டைமில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க போகலாம். புடாபெஸ்ட் வந்து நைட் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து இவ்வளோ லைவ்லியாக இருக்கும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த ரிவர் சைடு பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் உள்ளே போய் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து அவ்வளோ மியூசிக்ஸு டிஜே அந்த மாதிரி பார்ட்டி பண்ணுறது அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம மார்னிங் பார்த்த அந்த செயின் பிரிட்ஜோட நைட் வியூ. இதை வந்து நம்ம வந்து க்ரூஸில் இருந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. புடாபெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நைட் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லைவ்லியாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து அந்த கேதரிங்ஸு அதுக்கப்புறம் வந்து டிஜே பார்ட்டின்னு நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்ட்டு சிட்டி. பாருங்கள் எவ்வளோ லைவ்லியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஆற்றுக்கரை ஓரம் ஃபுல்லாக வந்து மக்கள் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, கப்பிள்ஸாக அந்த மாதிரி ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து நம்ம போக போகிற க்ரூஸ்ன்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம போக போகிற க்ரூஸ். இன்னும் வந்து ஒரு 15 minutesல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லோரும் உள்ளே என்ட்ரானதும். இப்போ வந்து நான் க்ரூஸ்குள்ளே வந்துட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஹங்கரியோட பார்லிமெண்ட். நான் போன வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். இது ஒரு நேஷ்னல் ப்ரைட் கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே பார்லிமெண்ட் தான் இது. இரவில் இந்த மின் ஒளியில் ஒரு தங்க மாளிகை போல் ஜொலிக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது புடாபெஸ்டின் கோல்டன் அசம்பிளின்னு கூட சொல்லுவாங்க.
இது நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் இருந்த ஒரு சில காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. உள்ளே பாருங்கள் பஃபேலாம் வச்சுருக்காங்க. அது போக வந்து ட்ரிங்க்ஸு, மியூசிக்ஸு எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க. இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்த செயின் பிரிட்ஜ். இது லைட்டிங்ஸில் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒரு பக்கம் புடா கேசிலும் இந்த பக்கம் வந்து செயின் பிரிட்ஜும் அப்படியே இந்த டானபி ரிவரும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் வந்து அந்த க்ரௌண்ட் டெக்கில் பாருங்கள், நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரூம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து தனியாக ஸ்டே பண்ணுறதுக்கான ரூமு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ அந்த க்ரூஸ்க்கு கீழே வந்து அந்த க்ரௌண்ட் டெக்கில் இருக்கும். இதில் வந்து அந்த க்ரூஸோட வீல் சுற்றுறது வந்து பார்க்கலாம் பாருங்கள், எப்படி சுற்றுதுன்ட்டு. தான் வந்து இந்த க்ரூஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. Oh,
மியூசிக்கில் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம க்ரூஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் அந்த க்ரூஸ் ட்ராவல் வந்து 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. இதுக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 15 euro தான் சார்ஜ் பண்ணாங்க. பட் உள்ளே வந்து டிஜே மியூசிக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த வியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ என்னோட சேர்ந்து வந்து நீங்களும் வந்து அந்த நைட் வியூலாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Bye.